லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சோமசார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். திமுக அதிமுக ஏறக்குறைய கூட்டணி உறுதி செய்து விட்டார்கள். மதுராந்தகத்தில் NDA கூட்டணியை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்குதா இல்லையா திமுக கூட்டணியில்ன்ற ஒரு ஆசிலேஷன் நடந்துகிட்டு இருக்குது. தாவேகா இதில் கூட்டணியில் சோபிக்கலையா? தாவேகாவினுடைய கூட்டணி அந்த முயற்சி தோல்வியில் இருக்குதா? இன்னைக்கு விஜய் பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அதாவது ஏற்கனவே கூட்டணிக்கு வந்த ஆட்சியில் பங்கு தர்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் யாரும் காங்கிரஸை தவிர, ஏன்னா காங்கிரஸும் வெளிப்படையாக இல்லை, மறைமுகமான பேச்சு நடந்ததாக சொல்லப்படுகிறது, அவ்வளோதான், கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, ஒன்றும் உறுதியாக இல்லை. இந்த நிலைமையில் இன்னைக்கு விஜய் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த படை இல்லாட்டி இந்த படை போதும், இத்தனை பெரிய மருதுகள், சின்ன மருதுகள், சையதுகள்னால் யாருன்னு தெரியல. அதாவது ஹைதர் அலி தான் வேலு நாச்சியாருக்கு படை அனுப்புகிற 5000 பேரோட அனுப்புகிறாருன்னு சொல்லி படிச்சிருக்கேன். சையது யாருன்னு தெரியல அப்படின்னு. மற்றபடி அவர் சொன்னது என்னன்னா, அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறது தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்றைய பேச்சு அப்படி தான் இருக்குது. யாரும் வராட்டியும் பரவாயில்ல, போ நாங்கள் இருக்கோங்கிற மாதிரியான அந்த பேச்சுனா என்னன்னா, கூட்டணி இல்லை, அது இது வரைக்கும் அமையலை, இன்னுமே அமைய வாய்ப்பு இல்லைங்கிறத அதை வெளிப்படுத்த. இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதில்லை. கூட்டணி இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் வருவோன்னு பேசுனது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நாங்கள் வாங்க, நாங்கள் இடம் தர்றோம் கூட்டணியில், இது அமைச்சரவையில் இடம் தருவோம், இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி இப்படி பேசியிருக்கிறது கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இது கூட்டணி இல்லைன்னு அவங்க பிளான் பண்ணி தான் போகிறாங்களா, அல்லது கூட்டணி வர்றதுக்கு மற்ற கட்சிகள் தயங்கினதனுடைய விளைவா இது? ஏன்னா கூட்டணி கட்டுவதற்கான இடத்துல யாருமே இல்லையா தாவேகாவுக்குள்ள? யாராவது ஒருங்கிணைச்சிருக்கணும் இல்லையா? இப்போ NDA கூட்டணியை அதிமுகக்குள்ள ஒருங்கிணைக்கிறதுக்கு பியூஷ் கோயல் இருக்கிறாரு, திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவேகாவினுடைய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு அல்லது கூட்டணி அமைப்பதற்கான தலைவர்கள் தாவேகாவுக்குள்ள இல்லையா? இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்போ சினிமா உதாரணமாகவே ஒன்று சொன்னேன். ஒரு காலத்தில் கார்த்திக் ரொம்ப ஹை ப்ரீடில் தான் நல்லா இருந்த சமயத்தில், அதாவது செல்வாக்கோட சினிமாவில் ஒரு வியாபாரம் ஆகுங்கிற நேரத்தில் ஷூட்டிங் சரியாக போக மாட்டார், இஷ்டத்துக்கு வருவார், நிறையா புகார்கள் அவர் மேலே உண்டு. இருந்தாலும் எப்படி தொடர்ந்து வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அவரை தேடி கண்டுபிடிச்சி போய் அழைச்சிட்டு வாங்குவாங்க. அவர் தொல்லை கொடுத்தாலும் படம் வியாபாரம் ஆகுது, நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் தாவேகா தரப்பில் பேச ஆள் இல்லைங்கிறது உண்மையாக இருந்தால் கூட அது காரணமாக இருக்காது. ஏன்னா தாவேகா கூட சேர்ந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்பியிருந்தாங்கன்னா நிச்சயமாக போய் அணுகியிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு ஆதவ அர்ஜுனாட்ட அதை பற்றி சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட கொஞ்சங்கலாம், இல்லை ஆனந்திட்ட சொல்லலாம், புசி ஆனந்திட்ட, செங்கோட்டைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அதுக்கான ஒரு நம்பிக்கை இல்லை இப்போ. ஏன்னா இவங்க வாக்கு விஷயத்தில் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. அது எத்தனை சதவீதமாக இப்போ சில பேர் சொல்கிறாங்க 25 இருக்குது, 35 இருக்குன்னு எல்லாம் ஒரு கணக்காக சொல்லக்கூடியதாக இருக்கே தவிர ஒரு ஆதாரபூர்வமான இதாக இல்லை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரு கூட கூட்டணி இல்லாமையே அது நிரூபிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தேஞ்சிருச்சு, அது வேறு விஷயம். 10% இருந்தது 1% ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததில் என்ன ஆகும்னு தெரியல இன்னும் அந்த லெவலில். அது ஆனால் நிரூபித்த கட்சி ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் கூட்டணி வந்தது. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னி வரைக்கும் கூட்டணி இல்லை, ஆனால் அது நிரூபிச்சுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த இதில் என்னன்னு தெரியல, அது நம்ம இல்லை. இப்போ இன்னைக்கு பேசின ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு 2 கோடி வாக்காளர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்றாரு. இதுக்கு முன்பு பேசும்பொழுது ஏறக்குறைய நாங்கள் அரையாண்டு தேர்வில் அதிமுகவை முந்தி வந்துட்டோம் அப்படின்றாங்க. அதிமுகவை முந்தி வந்த தாவேகாவுக்கு, 2 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு கூட்டணியில் யாரும் சேரலன்றது ஒரு பெரிய பலகீனமாக மாறும் இல்லையா? இல்லை, இது எல்லாம் யாருங்க சொல்கிறாரு? தளபதி படத்தில் வந்த மாதிரி தான் வருது. அதில் ஒரு சீன் வரும், ரஜினியை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிருப்பார், அப்புறம் தேவான்னு நினைக்கிறேன். அப்போ மம்முட்டி சொல்லுவார், இல்லை தேவா பொழைச்சிக்குமாடு. ஒன்று கேட்பாங்க, டாக்டர்கிட்ட சொல்லிடுறோம், யார் சொன்னார்? தேவாவே சொன்னான் அப்படின்னு. சம்மந்தப்பட்டவங்க அப்படி தானங்க சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் தான் கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் கட்சி தான் இருப்பார், நாங்கள் 234 தொகுதிகளில் 287 தொகுதி ஜெயிப்போம் சொல்லலாம். இப்போ தமிழ்நாடு எலெக்ஷனில் ஜெயிச்சு நாங்கள் பிரதமர் ஆவோம், எது வேணாலும் சொல்லலாம். அவங்கவுங்க இது மாதிரி சொல்லக்கூடிய கட்சிகள் பலது நம்ம பார்த்துருக்குறோம். 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் 7 பேர் இருந்தாங்க. கமலஹாசன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு புதிய தமிழர் கிருஷ்ணதேவ், இப்படி 7 டிடிவி தினகரன் 7 பேர் இருந்தாங்க. ஆனால் பிரபலமாக இருந்தாலே அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறது நம்மளுடைய தமிழனுடைய தனிக்குணமாக இருக்குது. ஆனால் சட்டம் அப்படி இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னா நீங்கள் தனியாகவோ இல்லை கூட்டணியாகவோ 118 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கணும். அதுலேருந்து ஒரு ஆள் தான் முதலமைச்சராக வரணும். அப்போ 118 தொகுதிகளில் குறைந்தபட்சம் வெற்றி பெறக்கூடிய கட்சியான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லணும். அந்த அளவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி 2 பேர் தான்.
இந்த நம்மளை விட வந்து நிறையா யோசிக்கிறவங்க அரசியல் தலைவர்கள். அவங்க யோசிப்பாங்கல்ல, இப்போ விஜய் கூட போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் என்ன பலன், சீட்டு நிறையா கிடைக்கலாம். இப்போ திமுக விஜயை நம்புறதுக்கு தயாரா இல்லை, அந்த செல்வாக்கு இருக்குமா, அவர் வந்து ஒரு வாக்கு கிடைக்குமாங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ காங்கிரஸே என்ன பண்ணுது அப்படின்னா திமுகவை வந்து ஒரு கார்னர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா விஜயை பயன்படுத்துதே தவிர ஒரு வெளிப்படை இப்போ எங்க பிரச்சனை வந்துச்சுன்ற பார்வை இருக்கு இல்லையா. ஒன்று என்டிஏ கூட்டணி அதிமுகவோடு சேரும்பொழுது அமமுக கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினார். டிடிவி தினகரன் வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் இப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் பங்குன்ற விவகாரத்தில் அவங்களும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்றப்போ காங்கிரஸ் அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு, இப்போ செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ள போன உடனே தாவேகாவுக்குள்ள ஓபிஎஸ் வருவார், டிடிவி தினகரன் வருவார், காங்கிரஸ் கட்சி வரும்ன்ற ஒரு அகேஷியெல்லாம் பேசப்பட்டது இல்லையா. அது எதுவுமே ஒருங்கிணைக்க தவறிடுச்சா தாவேகா? இல்லை, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ இந்த மீடியாவில் தான் வந்து என்னென்னா அதீதமான ஒரு இதை ஒரு பூஸ்டப் பண்ணுறீங்க தாவேகாவை. யதார்த்த களநிலைங்கிறது நம்மளை விட அரசியல்வாதிகளுக்கு தெரியும்ல. இப்போ அவங்க வந்து எங்கே போனால் ஜெயிக்கலாம், அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற சாய்ஸ் என்னவாக இருக்கும், சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று திமுக கூட்டணி இல்லை அதிமுக கூட்டணி, அதில் எது நமக்கு ஃபேவராக இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்னு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ இல்லை நான் கேட்குறேன், ஏறக்குறைய ஒரு 2017 2018 கூட வச்சுங்களேன், 2018 2026 வரை கடுமையான விமர்சனங்களை டிடிவி தினகரன் முன்வைக்கிறார் இபிஎஸ் மேலே. அப்படிப்பட்ட டிடிவி தினகரனே மீண்டும் அதிமுகவினுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ள போலான்ற ஒரு முடிவு எடுக்கிறார்ல, அந்த முடிவு எந்த பின்னணியிலிருந்து வருதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இது சிம்பிளான விஷயம், அரசியல் பின்னணி, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? தேர்தல் இல்ல, எனக்கு விஜய் வேணாம், தாவேகா வேணாம், என்டிஏ வேணும்ன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்டாண்டை செங்கோட்டையன் எடுக்கல. ஓபிஎஸ்னும் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல, டாக்டர் ராமதாசனுடைய நிலைப்பாடு, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு தாவேகா ஒரு கூட்டணியை கட்டியிருந்தா அது ஒரு பெரிய மெகா கூட்டணியா மாறி இருக்கும் இல்லையா. என்னன்னா இப்போ இவருக்கு இபிஎஸ் வந்து கடுமையாக தாக்குனார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பேசுனதுன்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் திமுகலையும் அது நடந்து தானே இருக்குது. இப்போ திமுகவில் வந்து இன்னமும் நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட கிட்டேயே சேர்க்க மாட்டோம், 2Gயில் போட்டு எங்களை வந்து டார்ச்சர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து சிபிஐ ரைடும், இன்னொரு ஃப்ளோரில் பேச்சுவார்த்தை நடந்தது, நம்ம நிறையா பேசியிருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி திமுகவும் மதிமுகவும் பேசின வார்த்தைகள் போனது இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துருக்குறோம். இப்போ அதே திமுக மதிமுகலாம் ஒரு அணியில் இருக்குது. இப்போ விசிகே தலைவர் திருமாவளவன் முதற்கொண்டு இல்லை சார், நான் கேட்குறது, ஒருவேளை பிஜேபி ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட இந்த பவர் பாலிடிக்ஸை உடைச்சி ஒரு அணியை கட்டுறது தானே தாவேகாவுடைய பெரிய வியூகமாக இருக்கும். ஓபிஎஸ், டாக்டர் ராமதாஸ், அதே போன்று டிடிவி தினகரன், தேமுதிக, இவங்களெல்லாம் வச்சு ஒரு அணி ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே, அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு இல்லையா. ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம் அந்த, ஏன்னா கற்பனையான பதிலுக்கு யூகமான பதில் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு கூட்டணி உருவாகினாலும் அது வந்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருக்காது. ஒன்று தவிர பாஜக வந்து ரொம்ப நல்ல கட்சின்னு நான் சொல்லவில்லை. அவங்க வந்து நிச்சயமாக அழுத்தங்கிறத கொடுக்குறதா, ஏற்கனவே காங்கிரஸ் அப்படி தான் எல்லா மாநில கட்சியும் கொடுத்துச்சு. இது இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிற காமெடிகளில் இது ஒன்று. நிறைய காமெடியில் இது ஒரு சோக காமெடிகளில் இது ஒரு காமெடி. என்னென்னா அவங்க அதிகாரம் அதிகமாக இருக்குது, உங்களை என்ன வகையில் மாதிரிலாம் வந்து மிரட்டலாம், ஊழல் புகார் இருந்தால் அதை சொல்லலாம், இல்லை வருமான வரி பிரச்சனை சொல்லி மிரட்டுறது, அதை அரசியலில் வெளிப்படுறது, கூட்டணியில் சேர்த்துக்கிறதுலாம் உண்டு. அதனால் பாஜகவும் அதில் விதிவிலக்குன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் விஜயை வந்து அப்படி டார்ச்சர் பண்ணி அதனால் ஒரு பலன்னு இல்லை. இப்போ நீங்கள் செல்வாக்கு இருந்தால்தான் நீங்கள் அதை ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை. இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை சிபிஐ விசாரணை இது இருக்கட்டும், இதுக்குள்ள அரசியல் இல்லைன்னு நான் சொல்ல நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பவர் பாலிடிக்ஸ்குள்ளே போடல. கூட்டணி கட்டுறதுல தாவேகாவில் யார் ஃபர்ஸ்ட் கேடரில் இருக்கிறாங்க, யார் அதை கூட்டணி கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்கன்னா அதுவரை தெரியல இல்லையா. அது கண்டிப்பாக யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட அப்ரோச், இப்போ டிடிவி தினகரன் யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கணும். அது நேரடியா விஜயா இருக்கலாம், புசி ஆனந்தா இருக்கலாம், அல்லது ஆதவர்ஜனா இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம், யாருமே ஸ்கோப் கொடுக்கலையா. அதுதான் கார்த்தி உதாரணம் சொன்னேன், நடிகர் கார்த்தி. இப்போ இது வெற்றி பெற கூட்டணியா இருக்கும் அப்படின்னு இது பண்ணா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணா வந்திருக்காரு, அவர் மூலமாவே ஒரு அரசியல் தலைவர் வருவாங்க. இப்போ முகம் இவர் வந்து முகம் தெரிந்த ஒரு இது, இப்போ நேரடியாக இன்றைக்கி தான் பார்க்குறேன், ஆனால் நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்குறோம்ல, அந்த மாதிரியாலாம் பார்க்கும்போது என்னன்னா, சரி இப்போ இவர்கிட்ட போகலாமே, ஒரு முகில் சார் மூலமாக போகலாமே, முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா, எல்லா கட்சியிலுமே இது நடக்கும். அதனால் அந்த அளவுக்கான செல்வாக்கான ஒரு கட்சியாக தேவகாவை பிற கட்சிகள் நினைக்கலங்கிறத உண்மை. அவங்க வந்து இங்கே பேருவோன்னு சொல்லி செல்வாக்கு இருக்கிற இடத்தை வந்து உடைச்சி பேசலாமே. தாவேகாவுக்கு செல்வாக்கு இல்லைன்ற காரணத்தினால தான் கூட்டணி அமைக்க முடியல. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் மறுபடியும் அது கூட்டணிக்கான ஆள் இருந்தால் உடனே அமெரிக்க குடியரசுக் கட்சி கூட வந்துருங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன இல்லை, பல பேர் ஊடகத்தில். ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. இப்போ பல பேர் சொல்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 45% இருக்குது,
பாண்டிச்சேரியில் 55 இருக்குது, கேரளாவில் 75 இருக்குது, அமெரிக்காவில் வந்து 95 இருக்குது, குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்துது, அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. அப்போ என்னன்னா சரி இவர் கூட போனோம்னா ஒருவேளை நான் சொல்கிறது எல்லாமே இந்த 2026 தேர்தலுக்கு தான். அடுத்த தேர்தலில் இதே விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறலாம். அப்போ அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு மாசு இருக்கலாம், மற்றவங்க வரலாம். நான் அதை எனக்கு தெரியாது, அது எதிர்காலம். இந்த 2026 அவர் அப்படி இல்லை. அடுத்த தேர்தல் எப்படின்னு நமக்கு தெரியும். பேசலாம். டிவி சோமு சார் எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய தனித்து போட்டி தான் 79+70+ இருக்கு. இவங்க நேயர்கள் வந்து கலை யதார்த்தத்தை வந்து அவங்க உணர்ந்துருக்குறாங்க. எப்படின்னா தேவைக்க கூட யாரும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஊடகங்கள் தான் இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இந்த முடிவை நான் பார்க்குறேன். பல சமயங்களில் பார்த்தா என் கருத்து ஒன்றா இருக்கும், வர்றது அதுதான் பெரும்பாலும் நடக்கும். இன்னைக்கு இந்த இது வந்திருக்குது. இதில் ஒரு விதத்தில் வந்து இவர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன் ராஜகம்பீரன்னு. அவருடைய ஒரு கருத்தை நான் வன்மையாக நான் மறுக்கிறேன். என்ன அப்படின்னா அவர் சொல்லியிருக்கிறார் வந்து இப்போ விஜய்க்கு வந்து எல்லாம் அறிவித்து கூட்டம் வருது, ஆனால் சேலத்தில் வந்து நயன்தாரா ஒரு புடவை கடையில் எந்த வித ஒரு அறிவிப்பு இல்லாமையே 50,000 பேர் வந்தாங்கன்ட்டு. அதனால் அவங்கள புரட்சி தலைன்னு அறிவிச்சிடலாமா அப்படின்னு இதை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா சேலத்துக்கு பக்கத்தில் ஈரோடில் தமன்னா அந்த மாதிரி ஒரு நகைக்கடை திறக்க போனப்போ 70,000 பேர் கூடுனாங்க. இவங்களோட அவங்களுக்கு அது அப்போ வந்து எப்படி இவர் நயன்தாராவை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதுங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அறச்சீற்றம் வருமா இல்லையா, அந்த வார்த்தை வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அடுத்தது இதில் வந்து நம்ம முக்கியமானது பார்க்க போனால் இப்போ ஒரு விஜய் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, இது பண்ணியிருக்காருலாம் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அரசியலில் வந்து சேர்க்குறது, அதுவும் ஒரு முகில் சார் மாதிரி ஒரு தெளிவான ஒரு மனிதர் சேர்க்குறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவி வந்து அரசியலுக்கு வந்தவர், அதை விட்டுருங்க. இந்த தவிர புனித் ராஜ்குமார் அவரை பற்றி நிறையா அவர் மரணம் அடைந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம் எத்தனை பல கோடிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ உலக அளவிலே பார்த்தா ஜாக்கி சான் வந்து தன்னுடைய சொத்துக்களில் பெரும் பகுதியை வந்து ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பையன் அவன் பொழைச்சிக்குவான் இது பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம உதாரணம் எடுத்துக்கோமே. இப்போ கார்த்தி பார்த்தா ஒரு விவசாயிகளுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கு. அது பெரிய இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள்லேயே வந்து ஒரு பெருசாக அதை வந்து ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. சாதாரணமாக வைக்கிறாங்க டீனர்கிட்ட ஒரு மண்டபத்தில் வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் தேர்ந்தெடுத்து புதுசாக கண்டுபிடிச்சவங்க என்னென்ன கருவிகள் இல்லை சிறப்பாக விவசாயம் பண்ணவங்க இதை வந்து பண்ணுறாங்க ஒரு ஆக்கப்பூர்வமாக. அதுக்கான வந்து மீடியாவில் வந்து அதை பெருசாக கொண்டு வரல. இப்போ அதே மாதிரி சூர்யா கல்விக்கு அது ஓரளவு தெரியும் அகரமன் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கல்வி விவசாயம்ங்கிறத தாண்டி தனிப்பட்ட உதவிகள் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் நிறையா பண்ணுறாரு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வச்சு ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதை நம்ம வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக அதை மறுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தை விட அதிகமாக வந்து சரியான பாதையில் ரசிகர்கள் தனித்து போட்டின்னு 70+ சொல்கிறாங்க இல்லையா, தனித்து போட்டிக்கு வாய்ப்பு இருக்குதா? தனித்து போட்டி முடியுமா யதார்த்தத்தில்? இல்லை, தனித்து போட்டிக்கு தான் வழி இருக்கிறது, வழி இருக்குது, வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அது வந்து சூடர் தான் கொண்டு வாங்க அடித்து சத்தியம் பண்ணுறேன், வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதுக்கு நான் இந்த அளவுக்கு சத்தியம்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா இல்லை, அதை ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே 45% அங்கே 70% எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் கரூர் பலிகள் நடக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது, நான் தொகுதிக்கு 1000லேருந்து 1500 இதுதான் தேவைக்க தனித்து நின்றால் கிடைக்குமே தவிர இதில் வந்து இப்போ அதிமுக அது ஆட்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ஓட்டு இருக்குது, திமுக வீட்டில் ஓட்டு இருக்குது, 2.5 கோடி மக்களும் எங்களுக்கு தான் போடுவாங்கிறலாம் அது எந்த மாதிரியான ஒரு எனக்கு தெரியல. இல்ல டிவி அந்த இடத்துல விஜயோடைய தனித்துவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இல்ல மக்களுமே தனித்து போட்டின்னு தான் சொல்றாங்க. திமுக ஆட்சி நடக்குது, ஏற்கனவே அதிமுக ஆட்சி, ரெண்டுத்திலையும் வந்து அதிருப்தியானவர்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா அவங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும்ல. அவர் தான் சொல்றாரு ஊழல்ன்றாரு, நிர்வாக சீர்கேடுன்றாரு, எல்லாமே சொல்றாங்களே. அதுதான் அதிருப்தி, மாற்று கருத்து இருக்கு. அவங்க ஏன் இங்க வரணும்னு இருக்குல்ல. இப்ப இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறாரு, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கிறாரு. அந்த ஆல்டர்னேட்டிவ்கான தகுதி இருக்கான்னு மக்கள் பார்ப்பாங்க. இவருடைய சம்பளம் அப்படிங்கிறதே சரியா காட்டலன்னு பிரச்சனையா இருக்கு. இவர் சொல்லிக்கிறார் வந்து நான் வந்து 400 கோடி இவர் சார்ந்த ஆட்கள் 400 கோடி வாங்கினேன், 500 கோடி வாங்குறாரு, அதை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்ட்டு. நமக்கு அவர் ஆடிட்டர்லாம் நண்பர் கிடையாதுனால நமக்கு அந்த கணக்கு வழக்கு தெரியாது. ஆனாலும் அந்த கணக்கு வழக்கை சரியாக ஒப்படைக்கலன்னு தான் வருமான வரித்துறை பிரச்சனையே இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா விஜயை வந்து இந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்லிட்டு வந்ததை அவர் சொன்னதை வந்து வரலை. இந்த ஜனநாயகன் படம் வரப்போது அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. சொன்ன ஒரு தியாகிங்கிறாங்க. உண்மையிலேயே தியாகி யாருன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு பியூனா கடைநிலை ஊழியனா வேலை பார்த்துட்டு ஒருத்தன் அரசியலுக்கு வரன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, அவன் தான் உயர்ந்தவன். ஏன்னா மறுபடியும் அங்கே போய் சேர முடியாது.
இப்போ இவர் என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, கையெழுத்து போராட்டியும் மறுபடியும் போய் சேரலாம். மக்கள் யாரும் கேள்வி கேட்க போறீங்களா, ஏன் நீங்கள் வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க வந்தீங்கன்ட்டு. இவர் தான் முகம் காட்ட போகிறதே கிடையாது. அது பனையூரில் இருப்பார், ஃப்ளைட் ஏறினா ஷூட்டிங் ஸ்பாட்டு போவார், மறுபடியும் வந்துடுவார். யார் கேள்வி கேட்குறது?